ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகள். பயங்கரவாதிகள் தீவிரவாதிகளால் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களிலே யார் அதற்கு காரணகர்த்தாக்கள் இருந்தாரோ அவரை தேரோடு கூண்டோடு ஒழித்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர். அது மட்டுமல்ல, அந்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை அழிக்கின்ற உட்படுகின்ற பொழுது நம்முடைய வீரர் ஒருவர் பாகிஸ்தானிலே அகப்பட்டுக் கொண்டார். அவரை பத்திரமாக மீட்ட பெருமை நம்முடைய பாரத பிரதமர். வலிமையான திறமையான உறுதியான பாரத பிரதமர் இருந்த காரணத்தினாலே ஒருவரை மீட்க முடிந்தது. அதைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்பதை நேரத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் வார்த்தெல்லாம் கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? 8 வழிச்சாலையை பற்றி கேட்கிறார். இங்க கூட நான் வரும்போது புறவழிச்சாலை வேணும் எனக்கு இங்கே காங்கேயம் நகருக்குள்ளே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே மாலையிலும் காலையும் அதிகமான வாகனம் சென்ற காரணத்தாலே விபத்து ஏற்படுகிறது, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. ஆகவே போக்குவரத்து நெரிசல் இல்லாம இன்றைக்கு சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும், புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. புறவழிச்சாலை அமைக்கணும்னா எல்லாம் கையகப்படுத்தான். எல்லாம் கையகப்படுத்துவது எப்படி புறவழிச்சாலை அமைக்க முடியும்? புறவழிச்சாலையை அமைக்க வேணுங்கிறாங்க, எல்லாமே கையகப்படுத்தக்கூடாதுங்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? அதே போலதான் நம்முடைய பகுதியில் வளர்ந்து வருகின்ற பகுதி மத்திய அரசு எடுக்க முடியும். இது மாநில அரசு அல்ல. 8 வழிச்சாலை என்பது மாநில அரசுடைய திட்டம் அல்ல, மத்திய அரசுடைய திட்டம். மத்திய தரவழி போக்குவரத்து அமைச்சத்தின் மூலமாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. ஸ்டாலின் 2 நாளுக்கு நேற்றைய தினம் நான் கருதுகிறேன், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்றார், நிதின் கட்காரி அங்கே பேசுகின்ற பொழுது அந்த சாலை பற்றி குறிப்பிட்டார், பசுவெளி சாலை பற்றி குறிப்பிட்ட பொழுது தெளிவாக சொல்கிறார். விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுக்கு தகுந்த மார்க்கெட் நிலவரப்படி இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து அவர்களை சமாதானப்படுத்தி பிறகு நிலத்தை எடுப்போம் என்று தெரிவித்தார். இதே ஸ்டாலின் அவர்கள் இந்த தேதி இதே சட்டமன்றத்தில் இதே பிரச்சனை எழுப்பினார் ஸ்டாலின். 8 வழிச்சாலை எடுப்பதை பற்றி பேசுகின்ற பொழுது நான் பதில் சொன்னேன். ஏன்னா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தனால அதுக்குரிய பதிலை சொன்னேன். 2018 ஜூன் 11ஆம் தேதி சட்டமன்றத்தில் நான் பேசிய போது 8 வழிச்சாலை மத்திய அரசு கொண்டு வருகிறது, இதனால் தமிழகம் வளர்ச்சி பெறும். ஆகவே இன்றைக்கு இந்த பகுதி எல்லாம் ஒரு வளர்ந்த பகுதி, இன்னைக்கு தொழிற்சாலை நிறைந்த பகுதி. அதுவிட கோயம்புத்தூர், சேலம், ஒசூர் போன்ற பகுதியில ராணுவ தளவாடங்கள் இருக்கின்ற உதிரிப்பாகங்கள் செய்வதற்காக மத்திய அரசு அனுமதிக்கப்பட்டு அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வருகின்ற பொழுது அங்கே போக்குவரத்து வசதி அதிகமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம 2001 1 லட்சம் பேர் தான் 1 லட்சம் வாகனம் சென்று கொண்டிருந்த அந்த சாலையில 3 லட்சம் வாகனம் செல்லுது. 1 லட்சம் வாகனம் செல்லி கொண்ட சாலையில 3 லட்சம் வாகனம் செல்கின்ற பொழுது விபத்து ஏற்படுது, அதிகமான உயிரிழப்பு ஏற்படுகிறது. விலை மதிக்க முடியாத உயிரெல்லாம் நாம் பறிகொடுக்கின்றோம், விபத்து ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கிறார். ஆகவே இந்த அடிப்படையிலே நம்முடைய பகுதி வளர வேண்டும். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், மதுரை, நாமக்கல், கரூர் இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி வேண்டும் என்ற அடிப்படையிலே மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த சாலை அமைக்கின்ற பணி எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இது முழுக்க மத்திய அரசுடைய திட்டம், இது மாநில அரசுடைய திட்டம் அல்ல. மாநில அரசு நிலத்தை மட்டும் கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை. ஆகவே மாநில அரசை மத்திய அரசு கேட்கின்றது, நிலத்தை எடுத்துக் கொடுங்கள் என்று கேட்கிறது. நம்முடைய பகுதிக்கு இந்த திட்டம் வர்ற காரணத்தினால முறைப்படி சட்டப்படி நாம் நிலத்தை கையெழுத்து கொடுத்ததற்கு மத்திய அரசுக்கு இசைவளித்து அதன்படி நாம் கொடுக்கின்றோம். இதே காலத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். ஸ்டாலின் சொல்றார், வெக்கமான ரோஸ் தான் பேசணும் சொல்றார். அதே நான் சொல்றேன், வெக்கமான ரோஸ் தான் ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் சட்டமன்றத்திலே கேட்கின்ற பொழுது மரியாதைக்கு நான் தனியார் தவறு இருந்தார், இந்த திட்டம் வேணுமா வேண்டாமா என்று கேட்டேன். இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அங்க இருக்கின்ற விவசாயிகளை அழைத்து பேசி பிறகு நீங்க திட்டத்தில் நிறைவேற்றி என்று சொன்னீர்கள். அதைத்தான் நேற்றைய தினம் மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் அந்த கருத்தை சொன்னார். நாங்கள் விவசாயிகளை அழைத்து பேசுகிறோம்.
அவர்களுக்கு தேவையான மார்க்கெட் நிலவரப்படி இழப்பீட்டு தொகை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் அங்கம் வைத்த போது டி.ஆர். பாலு தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். நம்முடைய பகுதியில் 800 ஹெக்டேர் நிலம் சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலைக்காக அப்பொழுது மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அங்கே மத்தியிலே அங்க வைத்தார் ஆட்சி அதிகாரத்திலே. அப்பொழுது 800 ஹெக்டேர் நிலம் விவசாய நிலத்தை கையகப்படுத்தினீர்களே, அப்பொழுதுதான் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லையா? அது மட்டுமல்ல, அந்த நிலத்திற்கு போதிய இழப்பீடு தொகை அவர் வழங்கவில்லை. அங்கே வீடு இருந்தால் கூட டெப்ரிசியேஷன், நீங்க ஒரு 10 வருஷம் வீடு கட்டிக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தொகையை நிர்ணயிச்சு தான் கொடுத்தாங்க. இப்ப அப்படி இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே கைட்லைன் விலை உயர்த்தி இருக்கிறோம். கைட்லைன்ல விலை உயர்த்தி இருக்கிறோம்.